தாய்லாந்து மொழியில புத்தம் புதுசா 2026ல ஒரு பயங்கரமான படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியுமே உங்களுக்கு மரண பயத்தை காட்டிடும். படத்தோட பேரு ஓமுகாடே. வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அது இந்த படத்தோட கடைசியில சொல்றேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை கீழே ஏதோ சுரங்கம் தோண்டிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு வயசானவர் தோண்டிட்டு இருப்பாரு. அப்ப என்னத்தையோ பார்க்கமே இவர் ரொம்ப பயந்து போயிறாரு. பயத்துல அந்த இடத்துக்கு ஓடுவார்ல, பின்னாடி அதை வேற துரத்திட்டு இருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ பாக்குறதுக்கு நாக்கு மாதிரி இருக்கு. இவரோட வாய்க்குல வேற போக அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இந்த இரண்டாம் உலக போர் நடந்துச்சுல, அந்த காலகட்டத்தை காட்டுறாங்க. வருஷம் 1947. இந்த ஜப்பான்காரங்க தாய்லாந்து மக்களை அடிமைப்படுத்தி ரயில் போடுறதுக்காக கொத்தடிமை நடத்திட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல மாதிரியே அவங்களை அடிமைப்படுத்தி இருக்காங்க. எவனாவது எதிர்த்து நின்றாலோ இல்ல வேலை பார்க்க மாட்ட சொன்னா கூட அவங்கள கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கொண்டுறாங்க. இந்த கொடூர வேலை பண்றது யாருன்னா ஜப்பான் நாட்டோட தளபதி. ரொம்ப மோசமானவன். பெண்களை பார்த்தா போதும் அவங்கள கொடூரமா கற்பழிச்சிடுவான். இவனு கீழ ஒருத்தர் இருப்பான். அவனை எல்லாருமே தலைவன் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கிராமத்தை ஆள்றது. நம்ம நாட்டு ஆங்கிலேயர் ஆண்ட மாதிரியே இந்த தாய்லாந்துல சில ஆங்கிலேயர்கள் மாட்டிருப்பாங்க. அவங்கள போட்டு அடி நடிச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு பார்த்து பயந்து ஓடி வராங்க. அது என்ன எது கூட கேட்காம அந்த ஜப்பான் நாட்டுக்காரன் ஜீப்போட உள்ள வந்து அவங்கள மனசாட்சி இல்லாம கொண்டு குச்சிட்டு இருக்கான். அப்பதான் இவங்களுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு ஏதோ கொடூரமான ஒரு மிருகம் அது அப்படி முன்னாடி வரமே. இவங்க அதை பார்த்து மிரண்டுறாங்க. இவங்களும் சுடலாம் பாப்பாங்க, ஆனா முடியாது. இவங்க அப்படியே ஜீப்போட உள்ள வேற இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறமா தான் இந்த மலையோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி காட்டுறாங்க. அந்த மலை முழுக்க ஒரே பூரணா தான் இருக்கு. அதுவும் சின்ன சின்ன பூரா இல்ல, மலை அளவுக்கு பெரிய பெரிய பூரணா இருக்கும். இதெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடிக்காரனா காட்டுறாங்க. இவனோட வேலை என்னன்னா இந்த ரயில் வேலைக்காக மக்களை வேற கூட்டு வருவான். இதான் இவனோட வேலை. அப்ப அந்த நேரம் பார்த்து பாக்குறதுக்கு ரெண்டு ரவுடி மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, நாங்க வீட்டுக்கு போறோம் சொல்றோம். இதை கேட்டு அந்த ஆள் என்ன சொல்றான் பாருங்க, எது வீட்டுக்கு போறீங்களா, நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க, அப்படிலாம் போக முடியாது, போய் வேலையை பாருங்க கத்தி விடுறான். இதனால இவங்க காண்டா என்ன செய்றாங்கன்னா அந்த கண்ணாடிக்காரன் முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு வண்டி நிறைய இளம்பெண்களா வர்றாங்க. இவங்க எல்லாம் கூட்டு வர யாருன்னா ஒரு ஆண்டி தான். இந்த கூட்டத்துல ஒருத்த பிபின்னு ஊதிட்டு இருக்கால, இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த பெண்கள் எல்லாத்தையுமே அந்த லேடி எங்க கூட்டு போறானா இந்த தளபதி இருக்கானே அவனோட வீட்டுக்கு தான். எதுக்காக? அதுக்காக. அப்படி அன்னைக்கு நைட்டு பார்க்கும்போது அந்த தளபதியோட வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோன் உள்ள உட்கார்ந்து இருப்பா. இந்த தளபதி என்ன செய்யறானா நேரா வீட்டுக்குள்ள வரான். உள்ள வந்தது என்ன செய்யறான் பாருங்க, அவசர அவசரமா அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நேரா நம்ம ஹீரோன் ட்ரெஸ் இருக்கும்ல அதையும் கிழிச்சு போறான். காட்டுத்தனமா நடந்துட்டு இருப்பான். ஒரு வெறி பிடிச்ச நாய் எப்படி பரடும் அதே மாதிரி அவரை போட்டு பரட்டிட்டு இருப்பான். அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோன் சொல்லி முடியும் பார்த்தா, ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட். தெரியாமலாம் இந்த இடத்துல மாட்டிக்கல, வேணும்னே தெரிஞ்சுதான் மாட்டிருக்கா. ஏன்னா தளபதி இருக்கான்ல, இவனோட கிராமத்துல வந்து அங்க இருக்க மக்களையும் கொன்னு இருப்பான். அவனை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருப்பா. நம்ம ஹீரோன் சும்மா சொல்லக்கூடாது, அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அவங்கிட்ட ஒரு பெரிய வாள் இருக்கும்ல, அந்த வாளை எடுத்து இவளை அட்டாக் பண்ண வருவா. அங்க ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் எடுத்து இவ தடுத்துட்டு இருப்பா. எப்படியே கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட அந்த வாளை புடுங்கி அவனோட கையை காலை வெட்டிடுறா. இவ அலற சத்தத்தை கேட்டு கீழே செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, பதறி அடிச்சு ஓடி வராங்க. ஓடி வந்ததுமே இவ கிட்ட அந்த வாளை வச்சு அவங்க ரெண்டு ஒரு சோழியை முடிச்சு விட்டுறா. அப்படியே அந்த வாளை உருவிட்டு போய் இந்த தளபதி இருக்கானே அவனோட வாயில ஒரே சொருவுதான். இந்த இடத்துல தளபதி சோழி முடிஞ்சு போச்சு. வந்த காரியத்தை முடிச்சுட்டான். இந்த மேட்ரு இவனு கீழே ஒரு தலைவன் இருப்பால, அவனுக்கு தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோனை கூட்டு இருந்தால ஒரு லேடி அவளை பிடிச்சி அடின்னு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மா கதறுது, ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்பவும் போல பெண்களை கூட்டு வர மாதிரி தான் அவளையும் கூட்டு வந்தேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லி அந்த அம்மா கதறிட்டு இருக்கும். அந்த லேடி பக்கத்துல உட்கார்ந்துருக்கால, அவதான் அந்த படத்தோட ஹீரோ. அப்ப அதே நேரம் பார்த்து ஒருத்த வேற ஓடி வரான். ஐயா ஐயா ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லுமே அவனை வேற தேட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஒரு கையில விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அவளோட தலையில ஒருத்தர் துப்பாக்கி வைக்கிறான். இவளை பயத்துல அப்படியே மிரண்டா. அப்பதான் ஒரு கேள்வி கேட்கிறான், நம்மளோட கோடு வேடு சொல்லுன்னு சொல்லுமே. இவளை கையை நெட்டி 1 2 சொல்லி இதை கையால செய்வா. இதை பார்த்து ஓகேன்னு சொல்லி அவனை துப்பாக்கி எடுத்துறான். அப்ப திரும்பி பார்க்கும் யாருன்னு பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் தான். அவன் அந்த பக்கமா திரும்பி ஒன்னும் பயப்பட தேவையில்ல வான்னு சொல்லுமே. ஒரு வெள்ளக்காரன் வர்றான். யாருன்னு தெரியுதா? ஆரம்பத்துல பார்த்தமே அந்த வெள்ளக்காரன் தான். இவன் தான் தப்பிச்சு ஓடி வந்தது. இவனை தேடிதான் அந்த ஜப்பான்காரைய வந்துட்டு இருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி இவங்க 3 பேர் தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்க. மறுநாள் காலை விடிஞ்சதுமே அந்த பக்கமா ஒரு பெரிய ஆறு இருக்கும். அந்த ஆத்துல ஏறி போகலான்னு பாப்பாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து எவனோ ஒருத்தர் துப்பாக்கி சுடுறான். யாரா பார்த்தா நம்ம ஆரம்பத்துல ஒரு ரவுடி பேல பார்த்தமே ஒரு 2 பேரு அவங்க தான். அவங்கள வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. எங்களை மட்டும் நீ கூட்டு போல நினைச்சுக்குவேன், இந்த இடத்துல சுட்டுரும் சொல்லி இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. சரி தலை எடுத்துறான்னு சொல்லி இவங்களை கூட்டிக்கிட்டு அந்த ஆத்த கடந்து அந்த மலை பக்கமா போயிட்டு இருக்காங்க. எந்த மலை தெரியுதா? அந்த பூரணா இருக்கும்ல அந்த மலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த தலைமை இருக்கான்ல, அவனோட ஆட்களை கூட்டிக்கிட்டு நேரம் அந்த ஆத்துக்கிட்ட வந்துறான். கூடவே நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஏன்னா வந்த வழியை காட்டுறது இவங்க என்ன இது பாத்துட்டு இருக்க அப்படியே அந்த காட்டு பக்கம் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊந்து வர மாதிரி இருக்கு. இது வரத பார்த்து காட்டுக்குள்ள மிருகம் எல்லாம் ஓடி போயிருது. ஆனா ஒரே ஒரு யானை மட்டும் மாட்டிக்கிறது. என்னடா பார்த்தா பாக்குறதுக்கு நல்லா முரட்டு சைஸ்ல நிறைய பூரா வந்து இந்த யானையை வர முச்சிட்டு இருக்கும். அப்படியே அடுத்த நாள் பார்க்கும்போது இவங்க இந்த மலை வழியா நடந்து வந்தாங்கல்ல, நேரம் அந்த மலையோட உச்சிக்கு வந்துறாங்க. அந்த இடத்துல ஒரு குகை வேற இருக்கும். அந்த குகைக்கு முன்னாடி வரமே நம்ம ஹீரோட்ட ஒரு மேப் இருக்கும். ஏன்னா அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட மேப் தான். எந்த வழியா போகணும் எந்த வழியா வரணும்னு அந்த மேப்ல இருக்கும். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெடியில இந்த கோயிலோட வழி அடைச்சிருக்குமா. அதனால எந்த வழி போகலாம்னு சொல்லி இவங்களை யோசிச்சு பார்த்துட்டு நேரம் அந்த கோயில உட்கார்ந்துறாங்க. நம்ம ஹீரோன் தான் அந்த பக்கம் தண்ணியா இருக்குமா, இவ ட்ரெஸ்ஸை காட்டி குடிக்கலாம் போவா. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த ரவுடி பேருக்கல்ல அவ வேற எட்டி பார்க்க வரான். இவன் வர தெரிஞ்சதுமே இவன் அந்த விளக்க அணைச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிறான். இவன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்து தேடி வரும்போதான் நாம தண்ணியில இருந்துச்சு இவனை வேற மடக்கிறான். இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் கழுத்தை அறுத்துரும் சொல்லுமே ஆள் பயந்து அந்த பக்கம் போயிடுறான்.
அவன் போனதுக்கு அப்புறம் தான் இந்த தலைவர்கள்ல அவனோட ஆட்கள் என்ன செய்றாங்க, இந்த கோயிலுக்குள்ள வந்துறாங்க. மறுபடியும் இவங்க மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல ஒரு இலை இருக்குமா, அந்த இலையை கையில எடுத்துக்கிட்டு மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. ஆனா இப்ப 3 பேர் இருக்காங்க, இன்னும் 2 பேர் காணோம் சொல்லுமே. நம்ம ஹீரோ தேடி பார்க்க சொல்றாங்க. இவன் அந்த தண்ணிக்குள்ள வந்துறான். அப்படி இறங்கி வரும்போதுதான் இவங்க வர தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ ஒரு பக்கமா ஒளிஞ்சிடறா. அந்த பாறை ஓரமா ஒட்டி இருப்பா. அப்ப அவ தலைக்கு மேல பார்க்கும்போது ஒரு பூரா வர வருது. அதை இவ பாத்துறா. ஆனா இவளால அசைய முடியல, கத்த முடியல. அது பக்கத்துல வந்து இவ வாய்க்கு நேர போகும்ல, கரெக்டா இவன் வந்த வேலை செய்யறானா நம்ம ஹீரோ அந்த பூரான குத்தி கொண்டுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க 2 பேரும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க போல. நம்ம ஹீரோ சொல்லிடுவான பயத்துல வர இவ திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பா. ஆனா அவன் சொல்ல மாட்டான். இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி இவ வெளியே வந்துறான். ஒருவேளை அவங்க 2 பேருமே அந்த கோயிலுக்குள்ள போயிருப்பாங்க நினைச்சு இந்த தலைவனோட ஆட்களை கூட்டிக்கிட்டு நேரா அந்த கோயிலுக்குள்ள வந்துறான். அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள வேற யாரு இருக்கான்னு தெரியுதா, இந்த ரவுடி பேர் இருக்கான்ல, அவன் ஒரு முக்குல வேற ஒளிஞ்சிருப்பான். அதுவும் துப்பாக்கியோட தான். இவன் கரெக்டா கிட்ட வருவான். ஆனா அதுக்குள்ள வவ்வா வருமே, அதை பார்த்து பயந்துடுறான். அதே நேரம் பார்த்து மேல வேற இந்த ஹெலிகாப்டர் ஓடுமே, அந்த சத்தத்தை கேட்டு இவங்க அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஹெலிகாப்டர் தான் போயிட்டு இருக்கும். இவங்களோட முகாம் இருக்கும்ல, அந்த முகாம் பார்த்தா அது போயிட்டு இருக்கு. இதனால இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா அங்க போயிட்டா குண்டை போட்டுருவாங்கல்ல, அப்படியே குண்டை போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல துவம்சம் பண்ணிட்டு இவங்க திரும்ப வரும்போது இந்த மலை மேல குண்டை போட்டுறாங்க. இவங்க குண்டை போட்டதுல உள்ள ஒரு பெரிய பூரா இருந்துச்சுல, அது வேற முழிச்சிருது. இந்த தாக்குதல்ல அந்த தலைவனோட ஆளு 3 பேர் மட்டையிடுறாங்க. அதுல ஒருத்தர் துடிச்சிட்டு இருப்பான். இந்த வெள்ளக்காரன் தான் ஒரு பெரிய கல்லெட்டு இருந்து அவனோட தலையில போட்டு அடி அடிச்சு அவனை கொடூரமா சாவடிச்சிடறான். அதுக்கப்புறமா இந்த கண்ணாடிக்காரன் வெள்ளக்காரனும் தப்பிச்ச பொழைச்சுன்னு அந்த கோயிலுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. அப்படியே உள்ள பார்க்கும்போது நம்ம ஹீரோனும் அவங்க ஒரு வழியா வந்துட்டு இருப்பாங்க. தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு இவங்க அந்த மேப்பை பார்த்துட்டு இருப்பாங்களே. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த ரவுடி போய் வந்துறான். இவங்கள போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். பாக்குறதுக்கு ஒல்லி பிச்ச மாதிரி தானே இவங்க 2 பேரும் போட்டு புலந்து எடுத்துட்டு இருப்பான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோ பறந்து பறந்து அடிச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல இவங்க சண்டை போட்டுக்கிட்டு நேர ஒரு பள்ளத்துக்கிட்ட வந்துறாங்க. எவ்வளவுதான் பொறுக்க முடியும், நம்ம ஹீரோ பல்ட்டி அடிச்சு ஒரு எத்து வரல, இவன் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துறான். அப்படியே இந்த பக்கம் அந்த தலைவர் இருக்கான்ல, கூட ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். மத்தாலாம் செத்து போயிட்டாங்க. இவங்க வர்ற வழியில எதுக்கு ஒருத்தர் செத்து கிடக்கான். ஆனா உடம்புல இருந்து பாதி இல்ல, அப்படியே தரத்தன் இழுத்துக்கிட்டு அந்த பாறை மேல போயிருக்கும். இதை பார்த்து பயத்துல நடுங்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் அந்த பக்கம் அந்த பள்ளத்துல விழுந்தால அவனை சுத்தி நிறைய பூரால வருது. ஆனா கொஞ்சம் பாக்குறது சின்னதா இருக்கு. எல்லாம் இவனை போட்டு முச்சிட்டு இருக்கும். அந்த கேப்ல ஒரு பெரிய பூரா வந்து இவனோட மூஞ்ச பிடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்னாச்சுன்னு தெரியல. மேல இவங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, இவ கழுத்துல ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருப்பா. ஏதோ ஊதி மாதிரி ஊதுவல, அதுதான் இவனோட அப்பன் கொடுத்திருப்பான். அது எனக்கு வேணும்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இவ சண்டை போடும் போது இவரோட நெக்லஸ் அந்த பள்ளத்துல விழுந்திருக்கும். அந்த இடத்துல கயிறு இருக்குமா, அந்த கயித்தை எடுத்துக்கிட்டு இவ இறங்க போவா. ஆனா நம்ம ஹீரோ நீ வேணா நான் இறங்குன்னு சொல்லி அவன் இடுப்புல கைத்தை கட்டி அவ இறங்கிட்டு இருக்கான். அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த இடத்துல செத்து போனால அந்த ரவுடி பையில காணும். என்னோட ஆளை காணுமேனு இவன் தேடி பார்க்கும்போது நம்ம ஹீரோட நெக்லஸ் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஊதி வரை எடுத்துறான். அதே நேரம் பார்த்து இருட்டுக்குள்ள ஏதோ உருவம். யாரா பார்த்தா அந்த ரவுடி பை தான். அவன் மண்டையில சதையே இல்ல, அப்படியே எலும்பு கூட இருக்கான். இதை பார்த்து பதறிக்கிட்டு இவ வேகமா வேலை ஏறுவான்ல, நம்ம ஹீரோட தரத்தன் இழுத்துட்டு இருப்பான். பின்னாடி அவன் வேற ஏறிட்டு இருக்கான். இவனோட காலை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துறான். அப்பதான் அவனோட தலையை கட்டுறாங்க. அவனோட தலை 2ஆ பழந்து அப்படியே நீளமா வரும். ஏன்னா உள்ள இருக்கிறது அந்த பெரிய பூதான் தான். இந்த காட்சியை முதல்ல பார்க்கும்போது எனக்கே புல்லரிச்சு போச்சு. அப்படியே பயத்துல நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருப்பானா, அவ்வளவுதான் சோழி முடியும் பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கூட அரைச்சு ஒரே வெட்டுதான். பொத்துன்னு அந்த உருவம் வரை கீழே விழுந்துரும். சரி இதை வேற பெருசுன்னு சொல்லிட்டல, ஆனா இதை விட ஒரு பெரிய பூரா இருக்கு. அது கடைசியில தான் பாப்பீங்க. இந்த சின்ன சின்ன பூரானோட வேலை என்னன்னா, மனுஷனும் மிருகமும் அவங்களை கொன்னு அந்த உடம்ப இதை எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒட்டுணி மாதிரி. அந்த பக்கம் அந்த கண்ணாடிக்கார வெள்ளக்கார வந்துட்டு இருந்தால வர்ற வழியில எதுக்கு ஒரு உருவம் வருது. அதே மாதிரிதான் அந்த ஒட்டுணி மாதிரியே. இதை பார்த்து இவங்க பதறிறாங்க. துப்பாக்கி எடுத்து மாறி மாறி 2 பேரும் டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த உருவம் கீழே விழுந்துரும். இவன் பக்கத்துல போவான்ல, பார்த்தா அது உசுரோடத்தான் இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு இந்த கண்ணாடிக்காரனை பிடிச்சிரும். அவன வேற கடிக்க போவோம். இவனு மல்லு கட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த வெள்ளக்காரன் தான் அங்க ஏதோ பெட்ரோல் நினைக்கிறேன், அதை எடுத்து இது மேல ஊத்தி விட்டு தீய வர கொளுத்தி விட்டுறான். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சேஃப். அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பனை பத்தி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சுரங்கத்துக்கு வேலைக்கு வந்திருப்பாராம். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அவர் உயிரோட இருக்காருன்னு கூட தெரியலையா. இதை பத்தி பேசிட்டு வருவாங்க. மறுபடியும் அந்த வெள்ளக்காரன் கண்ணாடிக்காரன் வரும்போது ஏதோ ஒரு பொண வேற செத்து கிடக்கு. அதை உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த தலைவனோட ஆளும் அவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு ஏதோ ஒரு உருவம் வருது. யாராம் பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் தான். இந்த கண்ணாடிக்கார வர கிடுகிடு ஆடிட்டு இருக்கான். ஏன்னா அவ உடம்புக்குள்ள இப்ப அந்த பூரா இருக்கு. இவனது மாறிட்டான். அதனால இவங்க பயத்துல நினைச்சாங்க டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எவ்வளவு சுட்டுமே அவன் சாகவே மாட்டான். இந்த தலைவன் அவனோட இடுப்புல ஒரு வாள் வச்சிருப்பானா, அந்த வாளை வச்சு தலையில ஒரு வெட்டு. ஆனா தலை துண்டாயிரும். ஆனா அப்படி இருந்து சாகாது. அப்படியே ஒய்யாரமா எந்திரிச்சு அவ்வளவு நீளமா வந்து இவனை வேற மடக்கி பிடிச்சிரும். இவன் மூஞ்சி கிட்ட வந்து இவனை கடிக்க வரும். ஜஸ்ட் மிஸ் தான். ஆனா அதுக்குள்ள பக்கத்துல நல்ல அவன் அந்த வாளை எடுத்து இந்த பூரோட தலைய ஒரே வெட்டு தான் தலை துண்டா விழுந்துரும். ஜஸ்ட் மிஸ்ல தலைவன் தப்பிச்சிடறான். இந்த பூரனை கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. இவங்க வர தெரிஞ்சவன் நம்ம ஹீரோன் அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவன் இந்த பக்கமா வந்துறான். ஏன்னா ஒருவேளை பாத்துட்டாங்கன்னா அவளை ஏதாவது பண்ணினா பயத்துலதான் இவ திசை திருப்பிடுவான். இந்த பக்கம் இவ கையில ஒரு தீபத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பா. இவளுக்கு பின்னாடி அந்த பூரா வேற ஊந்து வந்துட்டு இருக்கும். ஆனா அது எதுவுமே போயிட்டு இருப்பா. அப்படி போற வழியில இவளுக்கு வழி தெரியல. பயத்துல என்ன பண்ண தெரியாம இவ ஒரு ஊதி வச்சிருப்பால, அதை வச்சு ஊதிட்டு இருக்கா. இந்த சத்தம் நம்ம ஹீரோ காதுக்கு விழுந்துருது. ஒருவேளை ஆபத்துல இருக்கான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அதே நேரம் பார்த்து இந்த வெள்ளக்காரர் இருக்கானே அவனு வந்துடுறான். இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது எதுக்கு வேற அதுங்க
நிறைய வந்துட்டு இருக்கும். ஒன்னா ரெண்டா நிறைய வருதுங்க. இவங்க போட்டு மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. இந்த வெள்ளக்காரன் துப்பாக்கி இருக்கும்ல, அதை வச்சு ஒவ்வொரு தலையா பார்த்து சுட்டுட்டு இருப்பான். ஏன்னா தலையை வெடிக்க வச்சாதான் அதுக்கு சாகும். அதனால தலையை பார்த்து ஏன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனை கத்திய வச்சு அதுல ஒவ்வொன்றத்தையும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பா. அவளும் குறிப்பா தலையில குத்திட்டு இருப்பா. அது குறைஞ்ச பாடு இல்ல, அது இன்னும் வந்துட்டே இருக்குமா. அங்க ஒரு பெரிய கோடை இருக்கும். அந்த கோடையை வச்சு போட்டு அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் சாவடிச்சாங்க. அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி இந்த வெள்ளக்கார வந்தால திடீர்னு அவன் வேற காணாம போயிடறான். இப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த வெள்ளக்கார வேற காணோம். எங்கடா போனா அவன் தேடி வருவாள்ல. அப்படி வரும்போதான் இவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான யானை நிக்குது. நாம ஆரம்பத்துல ஒரு யானை பார்த்தோம்ல, அது உடம்புக்கு ஒரே பூரணத்தா இருக்கு. ஏன்னா அதுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இவள் அப்படி தரத்தனை இழுத்துட்டு போயிரும். இவளு ஆண் கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா இவ ஒரு ஊதி வச்சிருப்பால, அந்த ஊதி வேற கீழே கிடக்கும். இதுவனை எடுத்து பாத்துறான். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான்னு இவனு புரிஞ்சுக்கிறான். அப்படியே வரும்போதான் எதுக்கு ஒருத்தன் இவனை ஒருத்தன் திண்டுட்டு இருக்கான். அதுவும் மனுஷன தான். இதை பார்த்து இவங்க பயந்துறாங்க. அப்ப யாரெல்லாம் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோன் இருக்கால அவளோட அப்பன் தான். ஆரம்பத்துல ஒரு வயசான கிழவனை பார்த்திருப்போம். அந்த கிழவன் தான் இவன். அவனோட கண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, ஏன்னா மனுஷகரை திண்டுட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க பயந்துறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஊதி இருக்குல்ல, அந்த ஊதியை ஊதி காட்டவும் தான் இவனுக்கு பழைய நிலைகள்லாம் வருது. அதே நேரம் பின்னாடி வேற இந்த ஜப்பானிக்கார இருக்காங்கல்ல, அவனை பார்த்து காண்டாயிரான். ஏன்னா அவங்க கிராமத்தை அழிச்சது இவங்க தானே, அதனால கொல்றதுக்கு வருவான்ல. நம்ம ஹீரோ தடுத்துறான். ஐயோ ஓடிங்க ஓடுங்க சொல்லுமே, அவங்க ரெண்டு அந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கோயிலை எப்படி மாட்டேன்னு சொல்றான். அந்த பூரா வரும்போது அதிர்ஷ்டவசமா இவ ஒரு பள்ளத்துல விழுந்திருப்பானா. அதனால தான் இவன் மட்டும் தப்பிச்சிருக்கான். மத்த எல்லாருமே செத்துட்டாங்க. இந்த பிளாஸ்பேக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஊதி இருக்கும்ல, இந்த ஊதி ஏதுன்னு கேக்குறான். உங்க மகதை கொண்டு வந்தா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட இருந்தா, ஆனா அவ காணாம போயிட்டா. இந்த மேட்டரை கேட்கமே அதுங்க தான் என்னோட மகளை இழுத்துட்டு போயிருக்கும். ஆனா அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னா அதோட எச்சில நம்ம உடம்புல தடவிட்டா அதுகளுக்கு தெரியாது. அது மூலமா நாம உள்ள போயிடலாம் சொல்லி அதோட எச்சில் இருக்கும்ல, அதை எடுத்து கைகால பூசிக்கிட்டு இவங்க நேரம் அந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ளேயே இன்னொரு சுரங்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய மனுஷங்க நிக்கிறாங்க காவலுக்காக. அது மனுஷன் கிடையாது, அவங்க உடம்புக்குள்ள பூரா இருக்கு. இவங்க தடவிட்டு வந்தாங்கல்ல, அந்த வாடைக்கு அதுகளுக்கு தெரியாதான். அதனால அப்படி சிலமா நின்றுட்டு இருக்கும். வழியில நிறைய குட்டி குட்டி பூரா ஓடிட்டு இருக்கும். அதை மிதிச்சிட கூடாதுன்னு இந்த அப்பாங்காரன் தான் அந்த நெருப்பு வச்சு விரட்டிட்டே வருவான். அப்போ ஒரு கதை சொல்றான். இந்த மலைக்குள்ள ராட்சச உருவத்துல ஒரு ராணி இருக்கலாம். அந்த ராணிக்கு பாதுகாப்பாவும் உணவு கொடுக்கறதுக்காக தான் மனுஷனோட உடம்புக்குள்ள குட்டி குட்டி பூரா போய் அவங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கும். இந்த விவரத்தெல்லாம் சொல்லிட்டு வருவான்ல, பின்னாடி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க பின்னாடி வருவாங்க. ஆனா அவங்க வரும்போது அந்த சிலையால் நின்றுச்சுல, இப்ப இவங்க காலை வைக்குமே இதுகளுக்கு உசுறு வந்துடும். அவ்வளவுதான். அதுல ரெட்டத்துல இருக்க அதான் முதல்ல பாக்கும். அங்கிருந்து எல்லாத்துக்கும் உசுறு வருமே, இவங்களை போட்டு மொக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல இருந்து ஏதோ கை கால பிச்சுக்கிட்டு வரும். பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். இவங்களை பயந்துகிட்டு அதை வேற எடுத்து போராடிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்குள்ள போனாங்கல்ல, உள்ள போய் பார்த்தா குயல மிகப்பெரிய பிரம்மாண்ட சைஸ்ல ஒரு பூரா இருக்கு. இந்த பூரானை தான் ராணி பூரான்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே நிறைய பேரு அப்படியே முடங்கி இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனை மடக்கி வச்சிருக்கோம். பாக்குறதுக்கு வெள்ளையா தோல் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளதான் அவங்களை லாக் பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் இந்த பூரான முகத்தை காட்டுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்குல்ல, அப்படியே கொடூரமா இருக்கும். நல்ல அசம் தூங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு அது முன்னாடி போவான்ல, அப்படியே வெளியே பார்த்தா இவங்க ரெண்டு பேரு அந்த பூரா கிட்ட மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி முச்சிட்டு வரும். இவங்க முடிஞ்சாலும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு மேல சத்தம் கேட்குமே, அங்கிருந்து அத்தனை பூரா ஓடி போயிரும். என்னடா ஓடி போச்சுன்னு சொல்லி இவங்க ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அண்ணாந்து மேல பார்த்தா மேல இருந்து அந்த கொடூர யானை வேற வருது. ஏன்னா அது உடம்பு ஃபுல்லா அந்த பூரா தான் இருக்கு. அந்த யானையை பார்த்ததுமே இவங்க மிரண்டு போயிறாங்க. பாயத்துல என்ன படுத்தினா முடிச்சிட்டு இருப்பாங்களா, கையில இருந்த அந்த வாளை வச்சுதான் எதிர்த்து போராடிட்டு இருப்பாங்க. இந்த தலையை ஓடி போய் அவனோட வாளை வச்சு வெட்டுவான்ல, அந்த வாள் தான் உடஞ்சு போகும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை பார்த்து பயத்துல வர ஆண் வாயை பொழந்துறான். அதுக்கப்புறமா இவங்க தப்பிச்சு ஓடலாம் போகும்போது பின்னாடி வந்து அதோட தந்தத்தை வச்சு கூட இருந்தானே அவனோட நெஞ்சில ஒரே குத்துதான். குத்தி அப்படியே தூக்கிறோம். இவனு பயத்துல ஆண் பாத்துட்டு இருப்பான். நாம எப்படி சாகத்தான் போறோம். அப்படி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவரை காப்பாத்தலாம் சொல்லி இவங்கிட்ட ரெண்டு வெடிபாம்பு இருக்கும் போல. அந்த வெடிபாம்பு வெடிக்க வைக்குமே அந்த யானை அப்படி செதறி போயிரும். சுக்குநூறா அப்படி செதறிடும். இந்த வெடியோட அதிர்வு உள்ள வரைக்கும் வந்துருதா இவங்களும் பதறிறாங்க. உடனே நம்ம ஹீரோனை ஓடி போய் அந்த தோலை கிழிச்சு நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறான். அதுக்கு வேற முழிச்சிரும். அப்படி தும்மா கிளம்பிட்டு இருக்கும். பக்கத்துல வேற அந்த வெள்ளக்காரனை லாக் பண்ணி வச்சிருக்கோம். அவன் மேல இருக்க அந்த தோலை பிச்சு அவனையும் காப்பாத்திடுறாங்க. அந்த இடத்த விட தப்பிச்சு போலாம் பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோனை மடக்கிறோம். அப்படியே ஒரு பூரா அவளோட கழுத்தை வேற சுத்திட்டு இருக்கும். இன்னொரு பூரா நம்ம ஹீரோ மேல ஏறி அவனை வேற கடிக்க போமா அவன் பிடிச்சிடறான். அதே நேரம் அந்த வெள்ளக்காரன் இருக்கான்ல, அவனை கீழே தள்ளி விட்டு அவனோட வாய்க்குல வேற நாக்க விட்டு அவனோட கழுத்தை வேற இருக்கிட்டு இருக்கும். இந்த அப்பங்கார என்ன செய்வான் பாருங்க, நெருப்ப வச்சு அது பக்கத்துல வரடாம அப்படியே விரட்டிட்டு இருப்பான். சூ சூ சூன்னு இதுங்க கடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ டப்புன்னு எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோ கடிக்க போகும்ல, அதை வேற வெட்டி விட்டுறா. அதே சமயம் பார்த்து அந்த பூரா கிட்ட இருந்து நிறைய மனுஷங்க எந்திரிச்சு வராங்க. அத்தனை பேர் பூரா தான். இவங்க முதுமுதுன்னு வரதை பார்த்து இவங்க ரொம்ப பயந்து போறாங்க. அதுல ஒண்ணு இந்த அப்பக்கார இருக்கானே, அவனை போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கும். அவனும் போராடிட்டு இருப்பான். இன்னொன்னு நம்ம ஹீரோனை பிடிச்சிடும். அவளோட வாய்க்குள்ள இதோட நாக்கவரை உள்ள விடப்போம்ல, கரெக்டா அந்த சமயம் பார்த்து இந்த அப்பாங்காரன் அதை கொண்டு தன்னோட மகளை காப்பாத்திடுறான். கடைசி அந்த வெள்ளக்காரர் இருக்கானே அவனையும் காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ராணி பூதா இருக்க அது வேற முழிச்சிருது. அப்படியே தும்முன்னு வரும். இவங்களை பார்த்து பயங்கரமா கத்தும்ல, அதோட வாயை பார்த்து இவங்க மிரண்டு போயிறாங்க. ஆத்தாடி இதுக்கப்புறம் இந்த இடத்துல கூடாதுன்னு இவங்க அத்தனை பேரும் அந்த கொகையை விட்டு வெளியே ஓடி வந்துறாங்க. அது வேற பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கும். அப்படி மடமடன்னு ஊடி வருது. இந்த சீனை அந்த சத்தத்தோட பார்க்க பயங்கர எஃபெக்டா இருக்கும். உடம்பே புல்லரிச்சுன்னா பாருங்களேன். இவங்கள ஓடுன்னு ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அது வேற பின்னாடி துரத்திட்டே வரும். அப்படி வர்ற வழியில அந்த பாறையெல்லாம் உடைஞ்சு இது மேல மொத்தமா விழுந்துரும். அதனால
அதனால அசைய முடியல. அதே சமயம் பார்த்து இந்த தலைவர்கள்ல ரேஞ்சான்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருப்பான். இவன் வந்து பாக்கும்போது அந்த பாறைக்கடையில இவனு மாட்டிருக்கான். எப்படி கஷ்டப்பட்டு அந்த தலைவனை காப்பாத்திரான். அதே சமயம் இந்த பூரா என்ன பண்ணுது பாருங்க, அதோட பாதி உடம்ப பிச்சுக்கிட்டு இவங்களை கொல்றதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை காணும் சொல்லி நம்ம ஹீரோ வேற கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் அவனு வந்துடுறான். ஆனா அதே சமயம் பார்த்து மேல இருக்க அந்த தூண் வேற இடிஞ்சு விழுப்போம். உடனே இவன் தாக்கி பிடிச்சிக்கிறான். மத்தவங்கள பார்த்து ஓடுங்க சொல்லுமே இவங்களுக்கு மனசு இல்லாம அந்த இடத்துல ஓடி போயிறாங்க. இந்த தலைவனோட கால்ல வேற அடிபட்டு இருக்கும்ல, அவன் கீழே விழுந்திருப்பான். நம்ம வெள்ளக்காரன் தான் அவனை பிடிச்சு தூக்கிட்டு போவான். அதே நேரம் அந்த பின்னாடி விட அந்த மான்ஸ்டர் வந்துருது. அது பக்கத்துல வருமே அந்த இடம் மொத்தமா இடிஞ்சு தண்ணிக்குள்ள மூழ்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த தலைவன் வெள்ளக்காரன் அப்புறம் அப்பன் இவங்க 3 பேரும் தண்ணி விட்டு வெளியே வந்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோனை காணோம். என்னடா பார்த்தா நம்ம ஹீரோனை அந்த பூரா அதோட நாக்காலேயே அவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவளை இழுத்துட்டு இருக்கும். இவகிட்ட ஒரு கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி வச்சு அந்த நாக்க அறுக்க பாப்பா. ஆனா அதை அறுக்க முடியல. இவளை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அது பக்கமா இழுத்துரும். அந்த தலைக்கிட்ட வரமே இவ கத்தி வச்சு ஓங்கி குத்திட்டே இருப்பா. நல்லா 2-3 குத்து குத்துவா. ஆனா உள்ள இறங்காது. கடைசியா ஓங்கி ஒரு குத்து குத்துவால அதோட தலையில குத்திக்கிறோம். ஆனா அதே சமயம் அவளால மூச்சு விட முடியாம அப்படி மயங்கிடுறா. வெளியே அப்பாங்கிறவர் தேடிட்டு இருக்கான். உள்ளே காணமே அவனை காணமே சொல்லி இவ அப்படி பதறிட்டு இருப்பானா. அப்ப உள்ள என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். இவ வேற அந்த தண்ணிக்குள்ள அப்படியே அந்த இடத்துல மேந்துட்டு இருப்பால, நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி தண்ணிக்கு வெளியே கொண்டு வந்துடா. ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க, அவ முழிக்கவே மாட்டா. மூச்சு பிச்சு இல்லாம இருப்பா. ஆளு செத்து போயிட்டா என்னன்னு தெரியல. இவங்க அப்படியே பாத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அந்த தலைவன் பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, உன் முகத்துல இனிமே நான் முழிக்க கூடாது. என்னோட வாழை குடிஞ்சலுமே இவனு முகத்தை பார்க்காமலே அந்த வாழை கொடுத்ததும் அந்த தலைவன் வாங்கிட்டு வெளியே போயிடறான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் மேல வேற முடு சத்தம் கேக்குது. பயத்தோட இவங்க 3 பேர் மேல பாப்பாங்கல்ல, கொய்யால மேலதான் அப்படியே நிக்கும். அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து நம்ம ஹீரோனை வேற பாத்துட்டு இருக்கமா, அவளை கடிக்கிறதுக்காக இது வேகமா வரும்ல, நம்ம ஹீரோ தான் முதல்ல தடுப்பான். அவங்க கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு அது கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த கேப்ல பின்பக்கமா இந்த அப்பாக்கிற ஒரு பெரிய கோடா எடுத்து வந்து அந்த பூரானை வெட்டிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த வெள்ளக்கார இருக்கான்ல, ஒரு பெரிய ட்ராலி எடுத்து வந்து அப்படியே அந்த பாறையோட வச்சு நச்சிட்டு இருப்பான். 3 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்தா வெளியே போனான தலைவன் அவன் வாள் எட்டு வந்து இந்த பூரான வயித்துல ஒரே குத்துதான் அப்படி இறக்கிடுறான். ஆனா அப்படி இருந்துமே இவங்களை அத்தனை பேர் உதறி விட்டுரும். ஆளுக்கு ஒரு பக்கமா விழுந்திருப்பாங்கல்ல, அப்ப ஒரு பக்கமா விழுந்திருப்பான். அவனை பார்த்து கடிக்கிறதுக்காக இது வேகமா வந்துரும். அப்படியே பக்கத்துல வந்து வாயை புழக்கம்ல. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு கோடரை எடுத்து அதோட நடுத்தலையில ஒரே இறக்குதான். மண்டை லேசா பொழந்துரும். இதை பார்த்து அப்பாங்கிற லேசா சிரிப்பான். அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு கோடரை எடுத்து அதே மண்டையில இறக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அப்படி இழுப்பாங்கல்ல, அதோட தலை கொஞ்சம் லேசா பிளந்துரும். அதுக்கப்புறம் அந்த தலைவனும் அந்த வெள்ளக்காரன் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து மல்லு கட்டி இழுப்பாங்கல்ல, அதோட தலை 2 பிளந்துரும். முழுசா பிளந்ததுமே அந்த பூரா அந்த இடத்துல செத்து போயிடும். ஒரு வழியா இந்த மலையை ஆண்டிட்டு இருந்த அந்த கொடூர பூரான எப்படியோ கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க அந்த மலையை விட்டு இறங்கி கீழே வந்துறாங்க. அப்படி வரும்போதான் எதுக்கு ஜீப்ல வருது யாருன்னா இந்த வெள்ளக்காரருக்கான அவனோட ஆளுதான். இந்த தலைவனை கைது பண்ணிட்டு அந்த வெள்ளக்காரனை கூட்டு போறாங்க. அதோட இவங்க 3 பேர் அவங்க வீட்டை பார்த்து போக இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட பேரு உமுக்கடை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா தாய்லாந்து நாட்டுல அசுர பூரானத்தான் உமுக்கடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் இதுதான். இந்த படத்தை பார்த்ததுமே உடனே உங்களுக்கு ரிவ்யூ பண்ண ஆசைப்பட்டேன். என்ன எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லாம இருந்துச்சு. ஆனா அதை கூட பெருசா எடுத்துக்காம இந்த படத்தை எப்படியா உங்கள்கிட்ட கொண்டு வரணும் தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணிட்டேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.